Hey guys, welcome back to my channel. This is Karthik. So இந்த வீடியோவில் எங்களோட ரீசெண்ட் ட்ரிப் டு கேதார்நாத் சிவன் டெம்பிள் அதை பற்றின கண்டென்ட் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கேதார்நாத் சிவன் டெம்பிளை விசிட் பண்ணோன்ட்டு எங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. சரி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி செப்டம்பர் 22 இந்த ட்ரிப்பு நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ கேதார்நாத் டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா டேராடூனில் தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பினோம். சென்னை டு டேராடூனுக்கு ரவுண்ட் ட்ரிப் ஃப்ளைட்ஸ் இண்டிகோவில் ஒரு 2 months முன்னாடியே நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஃப்ளைட் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 12,000 வந்தது அப் அண்ட் டவுனுக்கு. அதுக்கப்புறம் அது டேரக்ட் ஃப்ளைட்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ சென்னை டு பெங்களூர், அப்புறம் பெங்களூர் டு டேராடூன் தான் கிடச்சிது. ஸோ பெங்களூரில் ஒரு லேஓவரில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேராடூன் ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கே ஒரு ரெண்டல் கார் எடுத்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி எக்ஸாக்டாக நாங்கள் முசௌரி போனோம். டேராடூன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா முசௌரி. அது நார்த் சைடில் இருக்க ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன்ஸ். ஸோ அங்கே 2 நைட்டு தங்கியிருந்தோம். ஸோ ரூம்ஸ்லாம் எங்கே புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹாஸ்டலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாமெட்ரி இருந்தது. அது பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த டாமெட்ரி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருந்தது. ஸோ அது பார்க்கவே நல்லா இருந்தது. இங்கே 2 நைட்டு ஸ்டே பண்ணோம். பர் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 1600 ஆச்சு ஃபார் 2 nights. ஸோ அங்கேயே தங்கி நாங்கள் முசௌரியில் இருக்க லோக்கல் சைட் சீயிங் பிளேசஸ், ஃபுட்ஸு இது எல்லாம் எங்களோட ரெண்டல் காரில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் சோன்பிராய்க்கு கிளம்பி போனோம். ஸோ எங்கள் கார்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் நிறுத்தி வச்சுருக்கோம். இங்கே நிறுத்திட்டு இந்த ஸ்லோப் வழியாக கீழே எப்படி இறங்கணும்னா எங்களோட ரூம்ஸ் அங்கே தெரியுது பார்த்திங்களா, அதுதான் இந்த ஹாஸ்டலர். அப்படியே இந்த ரிவர் ஸ்ட்ரீம் பக்கத்துலேயே சூப்பரான ரூம்ஸ் எல்லாம் இருந்தது. டிடி கேரமுக்கு தனியாக ஒரு பெரிய ஒரு ரூமே வச்சுருந்தாங்க கீழே. ஸோ 8 bed டாமில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து ஒரு 8 hour ஜர்னி போனோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கேதார்நாத் ட்ரெக்கிங் இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். கீழே ஒரு ரூம் 3000 ரூபாய்க்கு 4 பேருக்கு ஒரு ரூமில் தங்கிட்டு ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஜீப்பு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெக் பண்ணி தான் போகணும். ட்ரெக்கிங்கோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 14 kilometers அந்த போர்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம நடந்து போனோம். அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் லைட் பேக்கிங்காக வெறுமனே ரொம்ப வெயிட் இல்லாமல் லைட் பேக்கிங்காக பேகு, அப்புறம் தேர்மல் வேர், ஷார்ட்ஸு, கரெக்டான ஷூஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் ட்ரெக்கிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மச்சான் டைம் என்னாச்சு? மணி இப்போ 6ங்கிறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த குதிரைலாம் போயிட்டுருக்கு. லக்கேஜ் ஏற்றுறதுக்கு இல்லை யாராச்சும் நடக்க முடியலன்னா அந்த குதிரையில் ஏற்றிட்டு மேலே போவாங்க. 14 kilometers இருக்குது. மணி காலையில் 6, மினிமமாக 8 hour ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த ட்ரெக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு, அங்கங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆகுது. எங்களுக்கும் பார்த்திங்கன்னா அப்பப்போ எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஸோ வெயிட்டும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கோம். மேலே இன்றைக்கி போய் சேர்த்துக்கே ஈவினிங் ஆகிடும். அப்புறம் அங்கே போயிட்டு ஏதாவது கவர்மெண்ட் ரூம்ஸ் இருக்குது, அங்கே தான் தங்க போகிறோம். இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாங்கள் 4 பேர். நான், முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட் கண்ணன், அப்புறம் முன்னாடி விக்னேஷ், அப்புறம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஃப்ளைட் பிடிச்சி அங்கேருந்து டேராடூன், அங்கேருந்து கார் ரெண்டில் எடுத்து முசௌரியில் தங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து இங்கே கேதார்நாத் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறது தான் டோலி. இதில் யாராச்சும் நடக்க முடியலன்னா அதுலேயே உட்கார வச்சுட்டு மேலே கூட்டிகிட்டு போவாங்க. பார்த்திங்கன்னா அந்த நிறைய கம்பி, நிறைய பொருள் தூக்க முடியாத நிறைய பொருள் அந்த மாதிரி குதிரை மேலே ஏற்றிட்டு போகிறாங்க. நம்மளாலே நடக்க முடியலன்னா அந்த டோலி, அப்படி இல்லைன்னா அந்த குதிரை இருக்கும். காசு கொடுத்து நம்ம மேலே போய்க்கலாம் குதிரை மேலே. அப்படின்னா டோலிங்கிறது அந்த காமிச்சம் பார்த்திங்களா, மனுஷன் இன்னொரு மனுஷன் தூக்குது. பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே கீழே பார்த்திங்கன்னா நிறைய மார்க்கெட்டு, அப்புறம் காய்கறிங்கெலாம் வச்சுருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இருக்குது. சரி இங்கேயே டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் கேங்கு. ஜீப்பெலாம் எல்லாரையும் இங்கேயே இறக்கி விட்டு போகிறானுங்க. அப்புறம் அவர் தான் டோலி, பின்னாடி உங்களை ஏற்றிட்டு கூப்பிட்டு போவார் உங்களால் நடக்க முடியல அப்படின்னா. ஸோ நம்ம இன்னும் அவ்வளோ தூரம் மேலே போனோம். ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும். சொல்லுங்க மச்சான், டீ எவ்வளோ? டீ 20 ரூபாடா, பண்ணு 10 ரூபா. 4 டீ 2 பண்ணு 100 ரூபா. 100 ரூபா. இப்போ இதான் பிரேக்ஃபாஸ்ட்டா இல்லை மேலே ஏதாவது கிடைக்குமா? அவ்வளோதான், வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வாழைப்பழமா? ஆமாம், எனர்ஜி. சரி ஓகே. ட்ரெக்கிங் ஸ்டாமினாக்காண்டி வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். ட்ரெக்கிங் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. அங்கே தான் எல்லோரும் குளிச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குதிரை தான் இருக்குது. இங்கேருந்து குதிரையை எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த ட்ரெக்கிங் போவாங்க. வழி தெரியுதா, அப்படியே போய் அப்படி போதுங்க ட்ரெக்கிங். அந்த வண்டி என்ன வணக்கம்லாம் வச்சுன்னு இருக்கு.
நேரம் நடந்து வந்திருப்போம்? ஒரு 3 hours. அவ்வளோ தான் இருக்குமா? எத்தனை கிலோமீட்டரு? மொத்தமே 3 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருப்போம். இப்போ மணி ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து மொத்தமாக 16 கிலோமீட்டர் ட்ரெக்கு. இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ். பேஸ் கேம்ப்லேருந்து இன்னொரு 2 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், 12 to 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கௌரிகுண்ட்லேருந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செம க்ரௌடாக இருக்குது. நிறைய டூரிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. எங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்கானுங்க. நிறைய டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குதிரையை ஹையர் பண்ணிட்டு அதில் ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. கோடா எவ்வளோ காசுன்னு தெரில. சரி நம்ம நடந்தே போவோம் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து நிறைய தூரம் இருக்குது, 12 to 13 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம் வாங்க. ட்ரெக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்டீப்பாக இருக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஷூஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால ட்ரிப்பு நல்லா இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் எங்கள் கேங்கில் நடந்தே ட்ரை பண்ணி மேலே போயிடுவோம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் எங்கள் கேங்கில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நான் ரொம்ப வெயிட்டு, அவனால் ட்ரெக்கிங்லாம் ஏறி அவ்வளோ பழக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்லேயே வந்து குதிரையில் பேரம் பேசி ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். அவன் வெயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே 90 இருக்கும். ஸோ அவன் வெயிட்டுக்கு வந்து 2500 ரூபா குதிரைக்கு சார்ஜ் பண்ணி இப்போ வந்துக்கிட்டு இருக்கான் குதிரையில். மேலே ஹெலிகாப்டர் காமிடா, அங்கே போடுறான். ஹெலிகாப்டர் அங்கே போகுது. கண்ணன் என்ன 2 கிலோமீட்டர்லேயே அப்படி குதிரை வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கமா இல்லை கண்ணன்? பாய் பாயா 2000 கிலோமீட்டர் இப்படி குதிரையை இப்படி பண்ணுறியாடா? நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட்டு ஏறிக்கலாம்னு பார்த்து 4000 ரூபா ஷூலாம் வாங்கிட்டு கொடுத்து வந்திருக்கோம். ஆமாம், 5000 ரூபா 6000 ரூபா ஷூ போட்டுக்கிட்டு குதிரையில் போகிற அசிங்கமா இல்லை உனக்கு? 2 கிலோமீட்டர் நடக்க முடியல உன்னால, வெக்கமா இல்லை? 8000 ரூபாய்க்கு ஷூக்கு 10,000 ரூபா இந்த ஷூ இல்லை வேற. ஷூ அவுத்து குத்துட்டு வாடா, அவங்களாவே போடட்டும். குதிரை கிட்ட வாங்கி கொடுறான்றான். பேரகான் செருப்பு 100 ரூபா தான், அதை வாங்கி போடலாம். ஒரு 3 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம் காலிலேருந்து. அதுக்கே செம்ம டயர்ட் ஆகுது. பேக்லாம் பார்த்தீங்கன்னா லைட் பேக்கிங் தான், ரொம்ப அதிகமாக எடுத்துக்கல. கொஞ்சம் பொறுமையாக ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து உட்காந்து தான் போயிட்டுருக்கோம். 4 பேரில் எங்களோட அந்த 4 பேரில் ஒருத்த மட்டும் ஏற முடியலன்ட்டு 2500 ரூபா குதிரை பேரம் பேசி மேலே போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியூவு. வாமாச்சா அப்படி போவோம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது லெஃப்ட் சைடில். இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது மேலே டாப்புக்கு போகிறதுக்கு. 4 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம் 2 ஹவரில். ஃபுல்லாக வியூ கிளைமேட்லாம் நல்லா இருக்குங்க. மூச்சு தான் வாங்குது. படிக்கட்டுலாம் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கா, ஆனால் ரொம்ப டயர்ட் ஆகுது, கால் வலிக்குது, மூச்சு வாங்குது. இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கேதார்நாத்துக்கு 10.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு குதிரையில் போனோம் பார்த்தீங்களா, அந்த நாய் வந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் அஹெடில் இருக்கான். ஸோ பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறனால பிரேக் எடுத்து போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே மேலே போகும்போது தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குதிரை யூஸ் பண்ணுறாங்க. கீழே இறங்கும் போது வந்து அவ்வளோ குதிரை யூஸ் பண்ணல, ஏன்னா கீழே இறங்குறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டிசெண்டிங் ஈஸியாக தான் இருக்கும், அசெண்டிங் தான் டஃப்பாக இருக்கும் போல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் ட்ரெக்கில் வந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்து ட்ரெக் பண்ணியிருப்போம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். 3 ஹவர் இன்னும் போகணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணி 1 மணி ஆகிடுச்சு. நடுவில் இந்த மாதிரி சாக்லேட்டு, ஜூஸு,
டிஃபிகல்ட்டி லெவல் சொல்லு. அதுக்கப்புறம் வந்து மேகி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து தான் போயிட்டுருக்கோம். காலையில் வந்து ஆரம்பிக்கும் போது லைட்டாக வெயில் இருந்தது, அப்புறம் வந்து செம மழை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பனி. ஃபிட்னஸ் இல்லாமல் வராதிங்க, நாங்களாம் கஷ்டப்படுறோம். ப்ளஸ் 100 ரூபாய் இல்லாமல் கண்டிப்பாக வராதிங்க. ஆமாம், கீழே சில முடியலண்ணா இந்த குதிரையை ஒரு 2500 3000 கொடுத்தீங்கன்னா உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி குதிரையில் வந்து ஏற்றி மேலே கூப்பிட்டு போயிடுவாங்க, டக்குன்னு போயிடலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். வெயிட் டிபெண்ட்ஸ் அப்பான் வெயிட். ஆமாம், ஆஃப் அ பர்சன். வச்சு ஃபிட்னஸ் எல்லாம் வரவே வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்தாவது ஒரு வாக்கிங்காவது போய் பழகிக்கணும். என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-110 கிலோ இருப்பான். 2 கிலோமீட்டர் ஏறினா 1.5 கிலோமீட்டர் கூட ஏறி இருக்க மாட்டான். அதுக்குன்னே முடியலன்னு சொல்லி இத்தனைக்கு ஷூ 5000 ரூபாய்க்கு பூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். ட்ரெக்கிங் பூட்ஸ்லாம் வாங்கிட்டு ஜாக்கெட் ஒரு 8000, ஷூஸ் ஒரு 5000, டோட்டலாக ஐட்டம்ஸே ஒரு 18000 வாங்கிட்டு வந்தான். ப்ளஸ் 2000 கொடுத்துட்டு குதிரையில் ஏறி மேலே போயிட்டான். 2000 வந்து நார்மல் ஆளுக்குன்னு சொல்லிட்டாங்க. அவரை பார்த்தோன்னே 2500 சொல்லிட்டாங்க. இதில் கோப்ரோ கேமரா வேறு 29,000 வாங்கிட்டு இருக்கான். ஃபிட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆமாம். ஸோ எப்போவுமே வந்து இந்த கேதார்நாத் ட்ரெக்குனா காலையிலே ஒரு 5-6 மணிக்கே 4 மணிக்கு கிளம்பணும். 4 மணி அப்படின்னா தான் ஈவினிங் இருட்டத்துக்குள்ளே நீங்கள் மேலே போக முடியும். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் காலைல 6 மணிக்கு ஆரம்பித்தே 1 மணிக்கே பாதி தூரம் ஒரு 60% தான் ட்ரெக்கை முடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது. ட்ரெக்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்காது, கொஞ்சம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேர் ரோடாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஆஃப் ரோடு, கொஞ்சம் ரஃப்பான கல் பாறையாக இருக்கும். இது எல்லாமே கலந்து இருக்கிறதுனால ரொம்ப நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி குதிரையில் போனீங்கன்னா டக்குன்னு ஈஸியாக போயிடலாம். பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் ஓரமாக ஒதுங்கி கொஞ்சம் மழை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து இந்த கல்லாக இருக்குங்க பாதை. ஸோ அங்கே வந்திங்கன்னா ரொம்ப சுற்று. இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட் நிறைய இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு நிறைய ஷூலாம் க்ரிப்பாக போட்டிருந்தீங்கன்னா இப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், டைம் அண்ட் கிலோமீட்டர்ஸ். இல்லை இந்த மாதிரி குதிரை வர ரூட்டில் வந்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கிலோமீட்டர் ஆகும், டக்குன்னு டயர்ட் ஆகிடுவீங்க. அண்ட் ஹெலிகாப்டர் அங்கே பார்த்தீங்கன்னா கீழேருந்து பேசஞ்சர்ஸ் நம்ம இந்த கேதார்நாத் டெம்பிள் வரவங்க வந்து பிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து விடுறாங்க. அதுக்கு அரௌண்ட் 6000 per person சார்ஜஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டுருக்கு ஹெலிகாப்டர். இப்போ டைம் அரௌண்ட் 2 PM இருக்கும். இன்னும் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு. என் கூட வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காங்க. நான் வந்து டக்குன்னு இந்த ஷார்ட்கட்டை பிடிச்சி வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கேம்ப் பண்ணிட்டோம். இங்கேருந்து கேதார்நாத் கோயில் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான். ஆல்மோஸ்ட் ட்ரெக்கை வந்து முடிச்சாச்சு. மணி இப்போ வந்து ஒரு 3க்கு மேலே இருக்கும். இதுங்க எக்ஸாக்டாக பார்க்குறேன். ஐயோ ஆமாம், டைம் வந்து 3:30 ஆகுது. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பின்னாடி தான் வந்துட்டுருக்கானுங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்த குதிரையில் ஏறி வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து உங்களை இறக்கி விடுவாங்க. இதுதான் வந்து இது பக்கத்துலாம் பேஸ் கேம்ப் இருக்காங்க. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் கேதார்நாத் கோயில் வந்துடும். நம்ம ஃப்ரண்ட்டில் போகிறோம். ஒரே பனி மூட்டமாக இருக்குங்க. மணி 3:30 ஆகுது. இந்த குதிரையில் வந்தாங்க எல்லாரும் இங்கே தான் இறங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போ மணி 3:30 மணி, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. செம டயர்டு. காலையிலேருந்து வெயில், குளிர், பனி, மழை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுதான் பேஸ் கேம்போட வியூ. ஒரு வழியாக ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா கேதார்நாத் டெம்பிள் கிட்ட வந்துட்டோம். அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஹெலிபேட் இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாக டென்ட்டு, கேம்ப் ஸ்டேஸ் அந்த மாதிரி தங்குறதுக்கு இருக்குது. அங்கே தெரிந்து பார்த்தீங்களா ஒரு கோபுரம், அதான் வந்து கேதார்நாத் டெம்பிள். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேகி, அப்புறம் கொஞ்சம் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். செம்மையாக ஃபாகாக இருக்குது, பனிமூட்டமாக. ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. ஏன்னா ரொம்ப ட்ரெக் பண்ணி குதிரை மேலே வண்டியில் ஏற்றிட்டு வந்து தான் அந்த கூட்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி மலை மேலே விற்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாமே டபுள் ரேட்டு. 5 ரூபா சாக்லேட்டு 10 ரூபா, மேகி பார்த்திங்கன்னா 50 ரூபாலேருந்து 60 ரூபா, அப்புறம் சமோசாலாம் 30 ரூபா.
ஸோ அதனால் பசிக்காக என்ன வேணுமோ அதை மட்டும் சாப்பிட்டுக்கிறது. ஏன்னா ரொம்ப ட்ரெக் பண்ணி வரனால டயர்ட் ஆகுது, சாப்பிடாமே போக முடியல. ஸோ அதனால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ரூமை நோக்கி போகிறோம். நம்ம ரூம் வந்து அந்த கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட் அங்கே ஆல்ரெடி போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான், குதிரையில் போனவன். ஸோ அங்கே போய் இப்போ தூங்க போகிறோம் நம்மளும். இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, இது வந்து 10th centuryயில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்ட்டு வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இது யார் கட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்கள் அவங்க தான் கட்டியிருக்காங்க. ஸோ பாண்டவர்கள் கட்டின கோயில் தான் இது, கேதார்நாத் சிவன் டெம்பிள். இந்த கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா யாரோட சிலைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 பாண்டவர்கள், அதாவது யுதிஷ்டன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், அப்புறம் அவங்களோட மனைவி வந்து திரௌபதி, அப்புறம் அவங்களோட அம்மா குந்தி. இந்த 7 பேரோட சிலைகளும், அப்புறம் கிருஷ்ணனோட சிலை 8வது சிலையாகவும், அப்புறம் மூலவர் வந்து சிவனோட சிலையும் இருக்குது. ஸோ இந்த 9 சிலைகள் தான் அந்த கேதார்நாத் சிவன் டெம்பிள்குள்ளே இருக்குது. நைட்டே வந்து நாங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே க்யூவில் நின்று இந்த சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் நல்லா வந்து கிளைமேட் நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால அங்கேயே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் கோயிலை சுற்றி. இந்த ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மொத்தமாக 20,000 செலவாச்சு. அந்த 20,000ல் 12,000 வந்து ரவுண்ட் ட்ரிப் ஃப்ளைட்ஸ்க்கே போயிடுச்சு. மீதி இருக்க 8,000 தான் வந்து எங்களோட அக்காமடேஷன் எக்ஸ்பென்ஸ், அதுக்கப்புறம் கார் ரெண்டல் எக்ஸ்பென்ஸ், டீசல் எக்ஸ்பென்ஸ்லாம் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.